சப்பாத்தி செஞ்சாலே பட்டர் பன்னீர் மசாலா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, கை நிறைய கொத்தமல்லி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும். 1 டேபிள் ஸ்பூன் தயிரை கட்டி விடாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பன்னீர் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டரில் போட்டு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் எடுத்திங்கன்னா சாஃப்டாக வந்துடுங்க. பன்னீரை ஆட் பண்ணியாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகளில் போட்டுட்டு அப்புறம் என்ன சப்பாத்தியை சூடாக போட்டு சர்வ் பண்ணி ஹாப்பியாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.